بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2025ஆம் ஆண்டு கபோத்த சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக இன்ஷா அல்லாஹ் தொடராக நடாத்தப்பட இருக்கின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது புதிதாக தரம் 11 மாணவர்களுக்கு முதலாவது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் தரம் 10 அரபிலக்கிய நயம் என்ற அந்த பாடத்தை முழுமையாக கற்றிருப்பீர்கள். நாங்களும் இந்த ஆன்லைன் வகுப்பின் ஊடாக கற்றுக் கொடுத்தோம். அந்த பாடப்பரப்பில சில முக்கியமான பல முக்கியமான விஷயங்களை பார்த்ததோடு நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு அதே போன்று இறுதி பரீட்சையையும் கருத்தில் கொண்டு சில விடயங்களை நாங்கள் பெரிதாக பார்க்கல என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் முதல் தரம் 11 மாணவர்களாகிய உங்களுக்கு 11ஆம் ஆண்டுக்குரிய அந்த பாடப்பரப்பு சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் கற்பிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், தரம் 10ல் நீங்க என்ன விடயங்களை படிச்சீங்களோ அதே தொடராகத்தான் 11லையும் சில விஷயங்களை நாங்க படிக்கிறது இருக்கிறோம். இப்ப உதாரணமாக அரபிலக்கிய வரலாறு என்ற அடிப்படையில் நீங்க ஜாஹிலியா காலத்துல அரபிலக்கியம், அரபு கவிதைகள் எவ்வாறு காணப்பட்டன என்பது தொடர்பாக நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி அரபிலக்கிய வரலாறுல இன்னும் சில காலகட்டங்கள்ல எவ்வாறு காணப்பட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த 11ஆம் ஆண்டுல படிக்க போறீங்க. சரியா? உதாரணமாக அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம் அல்லது நுபுவத்துக்கு பின்னரான காலம் என்று ஒரு கட்டமும், அதே போன்று உமையா காலத்துல அரபிலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது, அப்பாசியர் காலத்துல அரபிலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது, நவீன காலத்துல அரபிலக்கியம் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நீங்க படிக்கிறது இருக்கிறீங்க. ரைட்? அதே போல நீங்க சூறாக்கள் எடுத்துக்கொண்டா சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டியும் நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச மாதிரி இங்க நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, சூரா அபஸ ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் முத்தஸிர் ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் மஆரிஜ் ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் இஸ்ராவுடைய 5 வசனங்கள் என்று குறிப்பிட்ட சில வசனங்களை நீங்க படிக்க போறீங்க. மொத்தமாக 35 வசனங்கள். ரைட்? அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க வகுப்புல படிப்பிப்போம். நீங்களும் ஸ்கூல் இன்ஷா அல்லாஹ் நாளின்றையிலிருந்து முதலாம் தவணை ஆரம்பிக்குது. அந்த வகையில நீங்க இப்ப ரமலானும் முன்னுக்கு வருது இல்லையா? இப்ப நாங்க அதை படிக்கலாட்டியும் கூட முடியுமான வரைக்கும் ட்ரை பண்ணுங்க அந்த குறிப்பிட்ட 10 வசனங்களையும் பாடமாக்குறது. நான் வளமையாக சொல்றதுதான், நாங்க சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டியும் எங்களுக்கு அது பரிச்சயமான சூறாக்கள் என்றபடியால அதுகளே தெரியும். ஆனா அபஸ, முத்தஸிர், மஆரிஜ் இந்த சூறாக்களுடைய இந்த 10 வசனங்களும் சூரத்துல் இஸ்ரால வரக்கூடிய அந்த 5 வசனங்களும் எங்களுக்கு பரிச்சயம் இல்லை. சரியா? சில நேரம் சில மாணவர்கள் பாடமாக்கி இருப்பாங்க. இருந்தாலும் பெரும்பாலானாக்களுக்கு அது தொடர்பாக பெரிய ஒரு ஐடியாண்டு இல்லை. எனவே தயவு செஞ்சு நீங்க இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில நோன்பு வாரத்து முன்னுக்கு இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கி கொள்ளுங்க. அப்ப நோன்பு காலத்துல உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க இரவு நேரங்கள்ல தஹஜ்ஜத்ல எழும்பினா, கியாமுல்லை தொழுதா, சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுதா, வளமையாக நீங்க சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டியும் சின்ன சின்ன சூறாக்களை ஓதுறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்களாகவே பெரிய பெரிய சூறாக்கள்ல இருந்து குறிப்பிட்ட அந்த வசனங்களை ஓதுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கே அமையும். எனவே ப்ளீஸ் பண்ணி நான் சொல்றேன், நீங்க நான் செமினார்களுக்கு போனாலும் சொல்றதுதான்,
கடைசி கட்டம் வரங்காட்டியும் இருக்காம இறுகி குலவாகிற. சரி, ஆரம்பத்திலேயே பாடமாக்கி வச்சா அந்த சொற்களுக்கு பொருள் படிக்க கொள்ள, வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பை நீங்க படிக்க கொள்ள, அருளப்பட்ட பின்னணி படிப்பினை இலக்கியம் எல்லாம் படிக்க கொள்ள அவளுக்கு மனசுல நல்ல ஆழமாக பதியும். அப்ப நீங்க திருப்புவதை கொள்ள படிச்ச சொற்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்க, படிச்ச அந்த மொழிபெயர்ப்பை ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் சூறாக்கள் என்ற அடிப்படையில அந்த குறிப்பிட்ட 35 வசனங்கள் தான் நீங்க இன்ஷா அல்லாஹ் படிக்க போறது. ரைட்? 10 10 10 5. ஓகே, ரைட். அப்ப நான் இப்பதான் சொல்லிக் கொள்றேன்டா, அப்ப அதுல அந்த 3 சூறாக்கள் ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த வசனங்கள் வந்து சின்ன சின்ன வசனங்கள். ஆனா சூரத்துல் இஸ்ரால 5 வசனங்கள் சிலபஸ்ல இருக்குது. அழகான வசனங்கள், சரியா, அருமையான போதனைகளை கொண்ட வசனங்கள். பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக, அவர்களுக்காக நாங்கள் எவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் என்பது தொடர்பாக பேசுகின்ற வசனங்கள். எனவே இந்த பெரிய வசனங்களும் எக்ஸாமுக்கு வருமா என்று கடைசி கட்டத்தில் கேட்க ரெடி ஆகாம, எஸ் வரலாம், அது வந்தோ வரலையோ, சரியா, கடைசி ஃபைனல் எக்ஸாம்ல அந்த வசனங்கள் வந்தோ வரலையோ நீங்க பாடமாக்குங்க. அல் குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை, ஒரு சொல்ல, ஒரு எழுத்தை ஓதுறது நன்மை இருக்குது. ஒரு எழுத்து 10 நன்மை என்று சொன்னா நீங்க பாடமாக்குற ஒவ்வொரு டைமும் எத்தனையோ தடவைகள் குறிப்பிட்ட வசனத்தை நீங்க திருப்பி 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 ஓதுவீங்க, குறிப்பிட்ட சொற்களை திருப்பி திருப்பி ஓதுவீங்க. அப்ப நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நன்மைகளை நீங்க என்ன செய்யலாம், கொள்ளையடித்து கொள்ளலாம். சரியா? ரைட். அதே போலதான் ஹதீஸ் இல்லையா பிள்ளைகள், ஹதீஸ்ல நாங்க 6 ஹதீஸ்களை படிச்சிருப்போம் எங்க 10ஆம் ஆண்டுல. 11ஆம் ஆண்டுல 5 ஹதீஸ்கள் தான் இருக்குது. சரியா? அப்ப மொத்தமாகவே 11 ஹதீஸ்களை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, இன்ஷா அல்லாஹ் படிக்க போறீங்க. எத்தனை ஹதீஸ்கள்? 11 ஹதீஸ்கள். நீங்க ஏற்கனவே 6 10ஆம் ஆண்டுல படிச்சாச்சு, நாங்க படிப்பிச்சோம். இன்னும் ஒரு 5 ஹதீஸ்கள் தான் இருக்குது. 10ஆம் ஆண்டுல பெரிய ஹதீஸ்கள் 2 உங்களுக்கு தெரியும். ஒன்று அந்த கப்பல்ல பயணம் செய்கின்ற கூட்டத்தாருக்கான உதாரணம். அடுத்தது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அறிவுரைகள். சரியா? அப்ப அந்த 2 ஹதீஸும் பெருசு. ஆனா 11ஆம் ஆண்டுல அப்படி பெரிய ஹதீஸ்கள் எல்லாம் இல்லை, சின்ன சின்ன ஹதீஸ்கள் தான் இருக்குது. சரியா? 5 ஹதீஸ்கள். அதே போல 10ஆம் ஆண்டுல நீங்க கிட்டத்தட்ட துவாக்களை பொறுத்த மட்டும் 19 துவாக்கள் எப்படியோ வருது 10ஆம் ஆண்டுல. ஆனா 11ஆம் ஆண்டுல 11 துவாக்கள் தான் நிற்குது. எனவே அங்கேயும் கூட துவாக்களோட எண்ணிக்கை குறைவு, ஆனா துவாக்களுடைய அளவு அது அது வந்து கொஞ்சம் கூட. சரியா? துவாக்களோட அளவு கூட. எனவே அளவண்டா நான் சொல்றது, இப்ப நாங்க சின்ன துவாக்கள் என்று சொல்றோம், அந்த சின்ன துவாக்கள் எல்லாம் ஒரு சாதாரண அளவு, பெரிய துவாக்கள் இருக்குது. 11ஆம் ஆண்டுல உதாரணமாக குனூத் வருது. அதே போல ஜனாசா தொழுகையில 3ஆம் தக்பீர் பின்னுக்கால் ஓதக்கூடிய துவா ஓரளவு பெரிய துவா. இவ்வாறு ஓரளவு பெரிய துவாக்கள் இருக்குது. சரி, தஜ்வீத் அப்ப நான் துவாக்கள், சரியா? அதே மாதிரி தஜ்வீத் சட்டங்கள் என்று வரக்கொள்ள நீங்க 10ஆம் ஆண்டுல அஹ்காமுன் நூன் அஸ்ஸாகினா வத்தன்வீன், சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்களாக இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம், இக்லாப் அதெல்லாம் படிச்சுட்டீங்க. அதே போல அஹ்காமுல் மீம் அஸ்ஸாகினா, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள் என்று நீங்க இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி எல்லாம் படிச்சுட்டீங்க. இப்ப நான் நினைக்கிற சில நேரம் நீங்க சத்து செய்யப்பட்ட நூன், சத்து செய்யப்பட்ட மீமை எப்படி ராகம் எடுத்து ஓதணும் என்பது தொடர்பாகவும் படிச்சுட்டீங்க. 11ஆம் ஆண்டுல தஜ்வீத் சட்டங்கள்ல அலாமாத்து அல் வக்ஃப், நிறுத்த குறியீடுகள், குர்ஆன்ல சில இடங்கள்ல சில அடையாளங்கள் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அந்த குர்ஆன்ல வசனம் முடிகிறதோட பெரிய வட்டமிக்கிறதல்ல, இடக்கிட சின்னத்தா, அதே போல காஃபா, அதே போல லாம் அலிஃப், அதே போல சின்ன மீம் ஒன்று இருக்கும், அதே போல சாது லாமியா, இப்படி சின்ன சின்ன எழுத்துகள்ல இவ்வாறான சில குறியீடுகள் இருக்கிற. சரியா? சில இடங்கள்ல 3 நுக்தா, 3 புள்ளிகளை வச்சு, 2 இடத்துல 3 புள்ளிகள் வச்சு பார்த்திருப்பீங்க. இப்படியான இடங்கள்ல எப்படி ஓதணும், நிறுத்தி ஓதணுமா, சேர்த்து ஓதணுமா, நிறுத்துவது கட்டாயமா, சேர்ப்பது கட்டாயமா, நிறுத்தலாம் ஆனா சேர்க்கிறது சிறந்தது, சேர்க்கலாம் ஆனா நிறுத்துவது சிறந்தது என்பது தொடர்பான ஒரு விளக்கம் உண்டு 11ஆம் ஆண்டுலயும் இருக்குது. சரியா? ஓகே. அப்ப அது அலாமாத்துல் வக்ஃப் என்ற பாடப்பரப்பில் வருது.
சரியா? அப்ப நீங்க தஜ்வீத் சட்டங்களை நீங்க இன்ஷா அல்லாஹ் அதை படிப்பீங்க. அதே போலதான் தஜ்வீத் சட்டங்கள்ல அஹ்காமு ராவுடைய சட்டங்கள் என்ற ஒரு பாடம் ஒன்று இருக்குது. ராவுடைய சட்டங்கள், அதாவது தஃஹீமு ராவ வல்லினமாக எப்ப மொழிகிறது, தர்கீக்கு ராவ மெல்லினமாக எப்ப எப்ப என்ன சந்தர்ப்பங்கள்ல மொழிகிறது என்பது தொடர்பாக ஓரளவு விரிவான விளக்கம் உண்டு 11ஆம் ஆண்டு புக்ல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை படிப்பீங்க. அப்ப இந்த 2 சட்டங்களையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக 11ஆம் ஆண்டு புத்தகத்திலையும் இருக்குது, படிச்சு கொள்வீங்க. இதோட சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்கட வகுப்புல கல்கலாவுடைய சட்டத்தையும் நாங்க படிப்போம். என்ற எக்ஸாம்ல வந்து இருக்குது. ஓகே, எக்ஸாம்ல வந்து இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனா கல்கலாவுடைய சட்டம் என்பது மிக அடிப்படையான சட்டம் என்ற படியினால, ஓகே, சரியா, மிக அடிப்படையான சட்டம் என்ற படியினால நாங்க அது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் படிக்க வேண்டி இருக்கிறோம். ரைட், ஓகே, புரியுங்களா? ரைட், சரி. அதே நேரம் ஆஹ், நீங்க இன்ஷா அல்லாஹ் 11ஆம் ஆண்டுல பழமொழிகள் இருக்குது, அது தொடர்பாக நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் எப்படி படிக்கணும் என்று. அதுவும் இல்லாம கவிதைகள் கவிதைகள் உரைநடைகள், அது ரெண்டும் ஒரு முக்கியமான பரப்பை கொண்டிருக்குது. 11ஆம் ஆண்டுல நான் நினைக்கிறேன் உரைநடைகள் 6 மட்டிக்குது. கவிதைகளும் கிட்டத்தட்ட எண்ணிக்கை சரியா தெரியாது, ஒரு 7, 8, 10 இருக்கும். சரியா? ஆஹ் அளவில நடுத்தரமான, கொஞ்சம் பெரிய, சிறிய கவிதைகள் என்று சில கவிதைகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் படிக்கிறது ஈக்குறீங்க. ரைட். இதோட சேர்த்து கடைசியாக அரபு தமிழ் என்ற ஒரு பாடம் ஒன்று இருக்குது. நீங்க 10ஆம் ஆண்டுல கடைசி அழகில அரபு தமிழ் இந்த அறிமுகத்தை நீங்க பெற்றிருப்பீங்க இல்லையா? அரபு தமிழ் என்றால் என்ன, அரபு தமிழ் இலக்கியம் என்றால் என்ன, அரபு தமிழ் எவ்வாறு தோற்றம் பெற்றது, ஏன் தோற்றம் பெற்றது, அரபு தமிழ் எழுத்துகள் யாவை, அரபு தமிழ் போன்று காணப்படுகின்ற மொழிகள் என்ன. ரைட். சரியா? அரபு தமிழ்ல சில உதாரணங்களை பார்த்திருப்பீங்க. கவிதை நடை வடிவிலானவை, உரைநடை வடிவிலானவை, அவற்றுக்கான உதாரணங்களை பார்த்திருப்பீங்க. கடைசியாக தலைப்பாத்திகால, சரியா, கடைசியா தலைப்பாத்திகால இருந்து ஒரு 4 வரையா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கையும் அரபு தமிழ்ல கொஞ்சம் விரிவாக கவிதைகள், உரைநடைகள், இவற்றுக்கான உதாரணங்கள் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்கறது இருக்கிறீங்க. சரியா? ரைட், ஓகே. அதே நேரம் ரைட், ஓகே, சரி. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அப்ப அரபு தமிழ் என்ற அந்த பாடப்பரப்பிலையும் குறிப்பிட்ட சில விடயங்களை படிக்கிறது இருக்கிறோம். சரி. அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்க அரபிலக்கிய வரலாறு அதைத்தான் நாங்க படிக்கிறது இருக்கிறோம். சரியா? அரபிலக்கிய வரலாறு பெரும்பாலும் எல்லாரும் புத்தகங்களை வாங்கி கொண்டிருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்காதவங்க இன்ஷா அல்லாஹ் தரம் 11க்குரிய பாட புத்தகம் இருக்குது, அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் வாங்கிக் கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. ரைட். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல
அரபிலக்கிய வரலாறு இதுல வந்து நாங்கள் 5 கட்டங்களாக பிரிப்போம். ஒன்று இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம். சரி, இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம். அதைத்தான் நாங்கள் ஜாஹிலியா காலம் என்று படிச்சிருக்கிறோம். சரியா? ரைட், ஜாஹிலியா காலம். ரைட், ஜாஹிலியா கால அரபிலக்கியம், இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட கால அரபிலக்கியம் என்று படிக்கிற அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. அதே போல இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பட்ட காலம் என்று சொல்லி ஒரு காலம் ஒன்று இருக்குது இல்லையா? அதை நாங்க படிப்போம். நான் விரிவாகிக்கு கீழே படிப்போம். உமையா காலம், அப்பாசிர் காலம், நவீன காலம் என்று 5 கட்டங்களாக இருக்குது. சரி, நான் உங்களுக்கு இப்ப சந்தர்ப்பம் தாரேன். சரியா? நாங்க ஒரு மீட்டலாக 10ஆம் ஆண்டுல படித்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கொண்டு போவோம். பெரும்பாலும் நீங்க எல்லாரும் இந்த என்ன சொல்றது 3ஆம் தவணை பரீட்சைக்காக பெரும்பாலும் 10ஆம் ஆண்டுல 1ஆம் அழக முழுமையாக மீட்டி இருப்பீங்கண்ணா, முழுமையாக மீட்டி இருப்பீங்க. எனவே நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்துல ஓரளவு சில விஷயங்களை மீட்டி கொண்டு போவோம். அதுகளுக்கு அடுத்தடுத்த காலங்களை சிறப்பாக படிச்சு கொள்றதுக்கு லேசா இருக்கும். சரியா? ரைட், ஓகே. கொஞ்சம் இருங்க. ரைட், ஓகே. ரைட், ஓகே. உங்களுக்கு அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். தயவு செஞ்சு தேவையான விடயங்களை மட்டும் கதைங்க. நீங்க ஒயிட் போர்ட் ஷேர் பண்றது சரி, அந்த கிரேட் 11 புக் ஃப்ரண்ட் பேஜ் கொஞ்சம் போடலுமா சார்? நான் குரூப்ல போடுறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மெசேஜ்லயும் போட்டுக்கிறீங்க, நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்ல போடுறேன். சரியா? ரைட், ஓகே சார். ஓகே. ரைட், அப்ப நீங்க ஒயிட் போர்ட் ஷேர் பண்றது அதெல்லாம் வேணாம், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஆக்கில் என்ற யாரோ போய் ஒன்று தான் செஞ்சுட்டு இருந்தாரு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், யாரு ஷேர் பண்றேன்னதை பார்ப்பேன், அப்படியே ரிமூவ் பண்ணிடுவேன். சரியா? ஓகே. அதனால தயவு செஞ்சு தேவையான விஷயங்களை மட்டும் நாங்க பேசுவோம். ரைட், ரைட், ஓகே. ரைட், இதுல சும்மா நீங்க சொல்லுங்கள்ல. ரைட், ஓகே. உங்களுக்கு தாராளமா சந்தர்ப்பம் இருக்குது கதைக்கிறதுக்கு, நீங்க சொல்லலாமா? ரைட், முஅல்லகாத் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்க. முஅல்லகாத் என்றால் என்ன? கஅபாவில் தொங்கவிடப்பட்டுள்ள கவிதைகள். ரைட், காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள். சரியா? அப்ப நீங்க நான் ஏற்கனவே சொல்லி தந்திக்கிறேன், நீங்க எக்ஸாம்ல எழுதக்கொள்ள கொஞ்சம் விரிவாக எழுதலாம். ரைட், எழுதலாம் என்றிருந்தால் எழுதலாம். எப்படி அப்ப கொஞ்சம் விரிவாக எழுதுறது எப்படி சொல்லுங்க பார்க்க. விரிவாக கொஞ்சம் ஓரளவு. இப்ப காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்றதுக்கு நாங்க 2 மார்க்ஸ் கொடுக்கறதா இருந்தா, ஒருத்தர் இப்படி எழுதுறாரு. எப்படி? ஜாஹிலியா காலத்தில் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு, சரியா, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று எழுதியிருந்தால் அவருக்கும் இவருக்கும் ஒரே மார்க்ஸ் கொடுக்க இயலுமா? ஏலா? அத நான் சொல்றது என்னன்னா, விஷயம் தெரியுமாண்டா, உங்களுக்கு 2 வரி தருவாங்க எக்ஸாம் பேப்பர்ல. முஅல்லகாத் என்றால் என்னென்ற அந்த கேள்வி வந்தால், ஒருவேளை வந்தால் 2 வரிகள் தரப்பட்டிருக்கும் ஒருவேளை. சரியா? நீங்க மிக சுருக்கமாக காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று எழுதாம உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயத்த நீங்க என்ன செய்யறது, பூரணமாக எழுத பார்க்கிறது. விளங்கினா? இப்ப ஜாஹிலியா காலத்தில் ரைட் இலக்கிய சந்தைகளில் அல்லது சந்தைகளில் ரைட் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட சிறந்த கவிதைகள் என்று எழுதினா அங்க ஃபுல்லா மார்க்ஸ் கிடைக்கும். ரைட், அடுத்தது சபுல் முஅல்லகாத் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்க. சபுல் முஅல்லகாத், போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். ரைட், ஓகே. ஒன்று சுருக்கமாக காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் என்று சுருக்கமாக சொல்லலாம். அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு, சரியா, ரைட், போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட 7 சிறந்த கவிதை தொகுப்புகள் என்று சொன்னா சரி. கவிதை தொகுப்பண்டு எழுதினா நல்லவ. ரைட், ஓகே. முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள் 2 குறிப்பிடுக சொல்லுங்க பார்க்க.
இம்ரஉல் لبيد கைஸ் بن ربيعة இப்னு سبيل بن ربيعة லபீத் இப்னு ரபீஆ லபீத் இப்னு ரபீஆ لبيد بن இம்ருல் عبد கைஸ் லபீத் இப்னு ரபீஆ சரியா عندي ஜுஹைர் இப்னு அபி சுல்மா அன்தரத் இப்னு ஷத்தாத் அம்ர் இப்னு குல்சூம் என்று பல பேர்ட பேர் இருக்குது. நீங்க விருப்பமான 2 பேர்ட பேர் எழுதி கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். ரைட் ஓகே ரைட் அடுத்த பாருங்க. ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் 2 குறிப்பிடுக என்று 2018ஆம் ஆண்டு பார்ட் 1ல ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தது. அப்ப ஆனா இந்த ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் தொடர்பாக உங்களோட புத்தகத்துல இருக்காது. எனவே தயவு செஞ்சு நீங்க இதை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு கொண்டு உங்களோட அரபிலக்கின கொப்பியில எழுதி கொண்டா சரி. பின்னுக்கோ முன்னுக்கோ எங்கேயோ எழுதி கொண்டா சரி. சரியா? ஒன்று என்ன ரைட், மொழிநடை கடினமானது. மொழிநடை கடினமானது என்பது கடினமான சொற்களை கொண்டிருக்கும். அதுதான் கருத்து. என்ன கடினமான சொற்கள்ல இப்ப நாங்க தமிழ் மொழி எடுத்துக்கொண்டாலும் தமிழ் மொழியில சாதாரணமாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள் இருக்குது. சரியா? சில சொற்கள் இருக்குது, சில சொல்லாடல்கள் இருக்கிற அது புரிந்து கொள்ள கடினமானது. இப்ப நீங்களும் உதாரணமாக சில புத்தகங்களை பிரட்டி பார்த்தா படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று வரும், ஆசை ஒன்று வரும். ஆனா அதே நேரம் நீங்க இன்னும் சில புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதை நீங்க படிக்கிறதோடைய ஆரம்பிக்கிறதோடைய என்ன செய்வீங்க, மூடி விடுவீங்க. ஏண்டா கஷ்டம், சொற்கள் கஷ்டம், மொழி நடை கஷ்டம், வசன ஒழுங்கு கஷ்டம், சரியா விளங்கிக் கொள்ள கஷ்டம். அப்ப அது என்ன செய்யறா சில எழுத்தாளர்கள் வந்து அவங்க படிச்சிக்கிற அந்த இத புத்தகத்துல காட்டுற முழுமையா விளங்கினா ரைட். அப்ப சரி, அப்ப மொழி நடை என்ன கடினமானது. ரெண்டாவது என்னண்டா இனிமையானது ரசனைக்குரியது. ரசனைக்குரியது இனிமையானது ரசனைக்குரியது. சரியா? இதுவும் கவிதைகளின் பண்பு. அதாவது மொழிநடை கடினமானதாக இருந்தாலும் சரியா, மொழிநடை கடினமானதாக இருந்தாலும் அது வந்து ரசனைக்குரியதாக இருக்கும். விளங்கினா? ஓகே. அதே போல அதுல வந்து எதிகை மோனை என்பது சிறப்பாக பேணப்பட்டு இருக்கும். விளங்கினா? கவிதையில எதிகை மோனை என்பது சிறப்பாக பேணப்பட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த கவிதைகள் மிகவும் தரமான கவிதைகளாக இருக்கும். ஓகே, அதான் முடியட்டுமா?
ரைட், ஓகே. பாருங்க. ஓகே, ரைட். அப்ப 4 பார்த்தோம். ஏன்னா, ஒன்று கடினமான சொற்களை கொண்டதாக இருக்கும் அந்த கவிதைகள். அடுத்தது கடினமான சொற்களை கொண்டதாக இருந்தாலும் இனிமையானதாக ரசனைக்குரியதாக காணப்படும். 3வது எதிகை மோனை சிறப்பாக பேணப்பட்டிருக்கும். 4வது பார்த்தோம் என்ன, தரமான கவிதைகளாக அவை காணப்படும். அதே போலதான் அந்த ஜாஹிலியா கால கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகள்ல பயன்படுத்திய வர்ணனைகள், சரியா, இந்த வர்ணனைகள் கற்பனை வர்ணனைகள் அல்ல. மாற்றமாக அவர்களுடைய சூழலில் இருந்து பெறப்பட்ட வர்ணனைகளே கொண்டிருக்கும். சூழல்ல என்ன காணப்பட்டுச்சோ அதை கொண்டுதான் அவங்க தங்களோட கவிதைகள்ல வர்ணிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப உதாரணமாக நாங்க அல் வசுப் வர்ணனை பாக்கல் என்ற ஒரு ஜாஹிலியா கால கவிதைகளின் உள்ளடக்கத்துல ஒரு இதை பார்க்கிறோம். அப்ப அதுல ஒட்டகம், பாலைவனம், வானம், பூமி, சூரியன், சந்திரன், மேகங்கள், பறவைகள், பட்சிகள் என்று ஜாஹிலியா காலத்துல பாலைவன சூழல்ல என்னவெல்லாம் காணப்பட்டுச்சோ, பசுஞ்சோலைகள், இவற்றை கொண்டுதான் நாங்களோட கவிதைகள்ல வர்ணிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்தது என்ன, உணர்வு பூர்வமான உபமானங்கள் காணப்படும். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான் உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா கால மக்களுடைய கருப்பொருள்கள் என்று கேட்டா 3 விஷயங்களை சொல்லுவோம். என்னென்ன அவங்களோட வாழ்வில் காணப்பட்ட முக்கியமான 3 விடயங்களும் என்னென்ன? போர்களும், பெண்களும், குலப்பெருமையும் வரும். அதுல பெண்கள் இருக்கிறாங்க தானே, பெண்களும் அவங்களோட வாழ்க்கையோட அவங்க பெண்கள் என்பவர்கள் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துச்சு. எனவே இந்த பெண்களை கவருவதற்காக அப்படின்னு சொல்லி அவங்க காதற்பாக்கள் எல்லாம் பாடிக்கிறாங்க. அப்படியான பாடல்கள்ல வந்துள்ள கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கருத்துகள் விரசம் நிறைந்தவைகளாக காணப்படும். அந்த விரசம் என்ற சொல் விளங்கி கொண்டா சரி. ரைட். அடுத்தது உணர்வுகளையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் யதார்த்தமானதாக முன்வைத்திருப்பார்கள். யாரு? ஜாஹிலியா கால கவிஞர்கள். எனவே அந்த கவிதைகள்ல காணப்படக்கூடிய கவிஞர்களின் உணர்வுகளும் சிந்தனைகளும் யதார்த்தமானதாக இருக்கும். ரைட். அதே போல உள்ளத்துக்கு கவர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். சரி, இவ்வாறாக பல பண்புகள் காணப்படுகின்றன. இருந்தாலும் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தகத்துல இல்லை. எனவே நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு வச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் பிறகுக்கு கொப்பியில பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது என்ன, ஜாஹிலியா கால கவிஞர்களுள் வீர காவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. சொல்லலுமா? யார் யாருண்டு வீர காவியம் பாடி சொல்லலுமா பிள்ளைகள்? வீர காவியம் பாடி என்று வந்திக்குது. என்ன யோசிக்கிறீங்க? இம்ரால் கைஸ், இம்ரால் கைஸ், வலீத் இப்னு முகீரா, லபீத். என்ன வலீத் இப்னு முகீராவா? இல்லை, வலீத் இப்னு முகீரா சொல்லி இருக்கலாம் ஜாஹிலியா காலத்துல. லபீத் இப்னு ரபியாவுக்கு போங்களா. வலீத் இப்னு முகீராவை நாங்க இன்னொரு ஆளாக வச்சுக்கொள்வோம். சரியா? லபீத் இப்னு ரபியா, ஜுஹைர் இப்னு அபி சுல்மா, அந்தரத் இப்னு சத்தாத், அம்ர் இப்னு குல்சூம் என்று நீங்க படிச்சுக்கிற இல்லையா? அவங்கள 2 பேரை சொன்னா சரி. நீங்க யோசிக்க வேணாம். வீரகாவியம் பாடி வீரத்தை பத்தி அல் ஹமாசான்ற வீரப்பா அண்டுகளை தெரியும், வீர கவிதைகள்னு தெரியும். அப்ப அந்த அல் ஹமாசா வீர கவிதைகளை பாடினவங்க யாரு என்று தேட போனா கஷ்டம். அப்ப நீங்க ஒவ்வொன்றுக்கும் தேட வேண்டி வரும். ஏன்னா அல் மதஹ் புகழ்பா, அல் ஹிஜா வசைப்பா என்றெல்லாம் நீங்க ஒவ்வொன்றுக்கும் யார் பாடிக்கிற யாரு பாடலன்னு தேட வேண்டி வரும். இப்படி எவ்வளவு குழப்பறதுக்கு இந்த மாதிரி சொற்களை போடுவாங்க. இந்த டைம்ல நீங்க சும்மா எதுவுமே எழுதாம வராம, சரியா, அழகா நீங்க முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள் என்று வார இல்லையா, அந்த 7 பேர்ல அவங்க எல்லாம் 2 பேரோட பேர் எழுதினா சரி, பாடமாக்கினவங்கன்னா 2 பேர். சரியா? இது காதற் காவியம் பாடி என்று வரும், புகழ் பாடி பிரசித்தி பெற்ற 2 பேர் என்று வரும், வசைப்பா பாடி பிரசித்தி பெற்ற 2 பேர் என்று வரும். அந்த டைம் எல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். நீங்க எந்த 2 பேரோட பேரை பாடமாக்கி வச்சுக்கிறீங்களோ அந்த 2 பேரோட பேர் எழுதிட்டு வாங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அரபு கவிதையின் குறிக்கோள்கள், அதாவது நோக்கங்கள் 2 குறிப்பிடுக. என்ன?
அரபு கவிதையின் குறிக்கோள்கள் அல்லது நோக்கங்கள் 2 என்ன? குலப்பெருமை போர்கள். இல்ல, குலப்பெருமையும் போர்களும் புகழ்ச்சி பாக்கள். ரைட், ஓகே. குலப்பெருமையும் போர்கள் பெண்கள் எல்லாம் ஜாஹிலியா கால மக்களின் கருப்பொருள். அவங்களோட வாழ்க்கை அதை சுத்தித்தான் காணப்பட்டுச்சு. விளங்கினா? கருப்பொருள் என்றா கருத்தன்னா அவங்களோட வாழ்க்கை முழுக்க எதை சுத்தி இருந்துச்சு? ரைட், அவங்களோட வாழ்க்கை முழுக்க அந்த 3 விஷயங்களையும் சுத்தித்தான் இருந்துச்சு. ரைட், அதுதான் கருப்பொருள் என்று சொல்றது. சரியா? இப்ப உதாரணமாக முட்டையிட கரு அண்டு வரக்கொள்ள அந்த முட்டையிட கருவை சுத்தி இருக்கிற மாதிரி இப்ப ஜாஹிலியா கால மக்கள்கிட்ட கரு என்று வந்தா பெண்கள், போர்கள், குலப்பெருமை, இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டுதான் அவங்களோட எல்லா செயற்பாடுகளும் காணப்பட்டது. சரியா? அதுல வாரதுதான் அது. குறிக்கோள்கள் என்று வந்தா நீங்க உள்ளடக்கம் என்று படிச்சிருப்பீங்க தானே? அரபு கவிதையின் உள்ளடக்கம் அல்லது வடிவங்கள், வகைகள், பிரிவுகள், சரியா, நோக்கங்கள், அதெல்லாம் ஒன்றுதான். சரியா? அப்ப நீங்க அங்கேயும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ரைட், இப்ப நீங்க அந்த 10ஆம் ஆண்டுல இந்த அல் ஹிஜா, அல் வசுப், அல் மதஹ், அல் ஹமாசா என்று வரக்கூடிய அந்த பாடத்துல தலைப்பாக நாங்க போட்டிருக்கிறோம் ஜாஹிலியா கால கவிதையின் உள்ளடக்கம் அல்லது அரபிலக்கியத்தின் உள்ளடக்கங்கள் என்று தான் போட்டிருப்போம். அது உள்ளடக்கம் என்பது போல குறிக்கோள்கள் என்று வரலாம், நோக்கங்கள் என்று வரலாம், வடிவங்கள், வகைகள், பிரிவுகள் எல்லாமே ஒன்றுதான். எனவே நீங்க யாரோ மகன் சொன்னீங்க என்ன, இது நீங்க பாடமாக்கி வச்சிருக்கிற இவற்றில் ஏதாவது 2, அல் ஹிஜா, அல் வசுப், அல் மதஹ், அல் ஹமாசா, அல் ஹம்ரியா, அல் ரசா, அதுல ஏதாவது 2 எழுதுனா சரி. ரைட். ஜாஹிலியா கால சந்தைகள் என்னன்னா? சரி, ஓகே. அடுத்த பாருங்க, அரபிலக்கிய வடிவங்கள்ல குயிக்கா சொல்லுங்க. அல் வசுஃபண்டா என்ன? வர்ணனை கவிதைகள். சரியா? நான் ஏற்கனவே அதை பத்தி சொன்னேன். அல் ஹிஜாண்டா வசைப்பாக்கள். சரியா? வசைப்பான விளக்கம் தெரிந்தானே? ஒரு கவிஞர் சரியா இன்னொரு நபரை எதிர்த்து அல்லது இன்னொரு கோத்திரத்தாரை எதிர்த்து பாடுகின்ற பாடல்கள் தான் அல் ஹிஜா என்று அழைக்கப்படும். சரியா? வசைப்பா என்று அழைக்கப்படும். ஓகே. அடுத்தது அல் ஹமாசா. அல் ஹமாசாண்டா வீர கவிதைகள். அப்ப ஒரு கவிஞர் தன்னுடைய கோத்திரம் அல்லது கோத்திர வீரர்கள் போர்க்களத்துல குதிக்கிறது, அவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் சம்பந்தமாக பாடிய கவிதைகள் தான் அல் ஹமாசா. அல் மதஹண்டா என்ன? புகழ்பாக்கள். தன்னைத்தான் புகழ்ந்து பாடினா அதுக்கு வேற பேர் இருக்குது. இது புகழ்பா என்பது இன்னொருவரிடம், இன்னொரு கோத்திரத்தாரிடம் காணப்பட்ட நல்ல பண்புகளை பற்றி பாடுகின்ற பாடல்கள். சரியா? ஜாஹிலியா கால மக்களிடம் காணப்பட்ட சில நல்ல பண்புகளை சொல்லுங்க பார்க்க. என்ன நல்ல பண்புகள்? வீரம், நாணயம், வாக்குறுதி மீறாமை, விருந்தோம்பல். எஸ், சரி. தேவையுடையோருக்கு உதவி செய்தல். சரியா? அபயமளித்தல். சரியா? அப்படி என்று சொல்லிட்டு முக்கியமான சில நல்ல பண்புகள், குணங்கள் அவர்களிடம் காணப்பட்டன. எனவே அவற்றை பற்றி புகழ்ந்து பாடிய பாடல்கள். அப்ப அல் மதஹ் என்பது புகழ்பா, ஒரு நபரை பற்றி பாடிய பாடல்களாக இருக்கும் மேலும், அல்லது ஒரு கோத்திரத்தாரை பற்றி பாடிய பாடல்களாக இருக்கும் மேலும். ரைட். ரசாண்டா என்ன? இரங்கற்பாண்டா மன ஆறுதலுக்காக. எஸ், ஓகே. கோத்திர வீரன் மரணித்தார். வெரி குட். அப்ப கோத்திர வீரன் ஒருவர் நிறையண்டா அப்துல்லாண்ட ஆள்ட தான் நிறையுது. ஏண்டியல்ல மகன்? கோத்திர வீரன் ஒருவன் மரணித்து விட்டால் அவன் உயிர் வாழுகின்ற போது அவனிடம் காணப்பட்ட நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் இவற்றை கூறி புலம்பி பாடுகின்ற பாடல்கள். புலம்புதல். ஏன்னா ரசா இரங்கல் என்றா தானே, ஐயோ போயிட்டுட்டாரு, ஐயோ போயிட்டு. ரைட், ஓகே. இப்ப இஸ்லாத்துல ரசாவுக்கு அனுமதி இருக்குதா? இரங்கல் தெரிவிக்கலாம். ஆனா பாடலாக பாடுறதுக்கெல்லாம் அனுமதி இருக்குதா? இல்ல இல்லையா? ரைட், உங்களுக்கு தெரியுந்தானே? சரி, ஓகே. ரைட். அல் ஹம்ரியாண்டா தெரியுமா?
புத்தகத்துல ஈக்கிறோ தெரியாது. அல் ஹம்ரியாண்டா 2018ஆம் ஆண்டு இந்த சொல் வந்திருந்த அல் ஹம்ரியா அப்படி என்ன தெரியும்? போதைப் பொருள், மது மற்றும் போதைப் பொருள் பாவனை தொடர்பாக பாடப்பட்ட பாடல்கள். உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா கால மக்கள் போதை பிரியர்களாக இருந்தாங்க, மது பிரியர்கள். மது மாது ரெண்டும் தான் அவங்களோட சரியா குறிக்கோள், விளங்கினா? ரைட். மது இல்லாம அவங்களோட வாழ்க்கை ஓடாது. எந்த அளவுக்கு கண்டா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலங்கள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில சஹாபாக்கள் கூட மது அருந்தக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை ஏற்ற பின்னரும் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. எனவே தான் அல்லாஹு தாலா குர்ஆன் வசனத்துல சொல்றான், ஆரம்ப வசனங்கள்ல, நீங்க தொழுகைக்கு நெருங்கினா மது அருந்த வேண்டாம், நீங்க மது போதை, அதாவது போதையானவர்களாக நீங்கள் தொழுகையை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொன்னான். கட்டம் கட்டமாகத்தான் என்ன செஞ்சான் அல்லாஹு தாலா? மதுவை ஹராமாக்கினான். சரியா? அப்ப அந்த அளவு மது பிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த மது சம்பந்தமாக, போதைப் பொருள் சம்பந்தமாக பாடப்பட்ட பாடல்களைத்தான் நாங்க அல் ஹம்ரியா என்று சொல்றோம். சரி. அல் ஃபஹ்ரண்டா தட்புகச்சு கவிதைகள். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், தன்னைத்தான் புகழ்ந்து பாடுகின்ற பாடல்களைத்தான் நாங்க அல் ஃபஹ்ர் என்று சொல்றோம். ஒன்று தன்னைத்தானே, ஒரு கவிஞர் தன்னைத்தானே அல்லது ஒரு கவிஞர் தான் சார்ந்திருக்கின்ற கோத்திரத்தை பற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் தான் அல் ஃபஹ்ர் என்று அழைக்கப்படும். அல் கஸல் என்றா காதற் பாடல்கள். காதற் பாக்கள். சரியா? ஒரு கவிஞர் தன்னுடைய காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தி பாடுகின்ற பாடல்கள். சரியா? ரைட். அல் ஹிதாபா என்றா உரைகள். அல் அம்சால் என்றா பழமொழிகள். அதே போல அல் ஹிக்மா என்றா என்ன? அல் ஹிக்மா என்றா உரைகள். சரி, ஓகே, சரி, ரைட். இப்ப அரபு கவிதையின் குறிக்கோள்கள் இரண்டே குறிப்பிடுக. ரெண்டு என்ன? ரைட். ஏற்கனவே ரைட். அரபு கவிதையின் குறிக்கோள்கள் என்று வரக்கொள்ள இவற்றில் ஏதாவது ரெண்டு எழுதினா சரி. அல் ஹிஜா, அல் வசுப், அல் மதஹ், அல் ஹமாசா, இவற்றில் ஏதாவது இரண்டு. சரி, இந்த கேள்வி சொல்லுமான்னு பாருங்க. இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்கள் இரண்டை குறிப்பிடுக. ஒரு எக்ஸாம் பேப்பர்ல இப்படி ஒரு வினா ஒன்று இருந்துச்சா? கவிதை போட்டிகள் நடைபெற்றமை. ரைட். ஒன்று கவிதை போட்டிகள் இடம்பெற்றமை. சரியா? ரைட். கவிதை போட்டிகள் இடம்பெற்றமை. வேற ஏதாவது? கவிதை போட்டிகள் பெருமையான கருதி விழா எடுத்து. ரைட். கவிஞர் உருவாகினால், சரியா, உருவாகினால் என்ன செய்வாங்க? விழா எடுப்பாங்க. விழா எடுத்தல். ரைட். விழா எடுத்தல் போடுவோமே. ரைட். வேற தரமான கவிஞர்களுக்கு அல்லது சிறப்பான கவிதைகளை படைத்த கவிஞர்களுக்கு என்ன செஞ்சாங்க? பரிசில்கள், அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. சரி, ரைட், ஓகே. அப்படி எழுதலாம் தானே? ஓகே. வேற ஏதாவது எழுதலாமா? சிறந்த கவிதைகள் காபாவில் தொங்கிடப்பட்டன. சிறந்த கவிதைகள் காபாவில் தொங்கவிடப்பட்டன. காபா என்பது ஜாஹிலியா கால மக்களிட்டையும் ஒரு சங்கையான ஒரு இடமாக பார்க்கப்பட்டுச்சு. சரியா? அப்ப அவங்க என்ன சரி, உத்தரவு பத்திரங்களை போட்டிருந்தாலும் காபால தான் தொங்க விடுவாங்க. உத்தரவு பத்திரம், அந்த உங்களுக்கு தெரியுமா, ஷேபு அபி தாலிப் அந்த ரசூலுல்லாவையும் அவங்களோட குடும்பத்தாரையும் அந்த ஷேபு அபி தாலிப் என்ற அந்த பள்ளத்தாக்குல இவங்க சமூக பகிஷ்கரிப்புன்னு செஞ்சாங்க இல்லையா? சரியா? சமூக பகிஷ்கரிப்பு ஒதுக்கி வச்சாங்க இல்லையா? அப்ப அந்த யாரும் இவர்களோடு கதைக்கப்படாது, கொடுக்கல் வாங்க செய்யப்படாது என்ற அந்த தடை உத்தரவு பத்திரத்தை எங்க போட்டாங்கன்னு சொன்னா காபாவில தான் தொங்க விட்டாங்க. அப்ப முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? காபாவில் தொங்க விடுவார்கள். எனவே அப்ப கவிதைகள் சிறப்பான தரமான கவிதைகள் காபாவில் தொங்க விடப்பட்டமை என்பதும் கூட அரேபியர்கள் இலக்கியத்துக்கு, கவிதைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்திருக்கிறாங்க என்பதை காட்டுது. சரியா? ரைட், ஓகே. அப்ப அதை எழுதி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப அடுத்த கேள்வி நாங்க கேட்டோம். அடுத்த பாருங்க. சரி, இது உங்களுக்கு தெரியும்,
ஏற்கனவே கேட்டேன். ஜாஹிலியா காலத்தில் சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முஅல்லகாத்துகள். முஅல்லகாத். சரியா? முஅல்லகாத் என்று அழைக்கப்படுகின்றது. ரைட். அடுத்தது முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்களுள் யாருடைய கவிதை மிகவும் பிரபல்யமானது? இம்ராவுல் கைஸ். இம்ராவுல் கைஸ். யாருடைய ஆட்சி காலத்தில் இம்ராவுல் கைஸ். யாருடைய ஆட்சி காலத்தில் முஅல்லகாத் கவிதைகள் தொகுக்கப்பட்டன? உமையாக்கள். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்ப அடுத்த பகுதியா படிக்கிறதை இருக்கிறோம். கோத்திரங்கள் ஒன்றையொன்று எதிர்த்து பாடும் பாடல்கள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? அல் ஹிஜா. இப்படியும் கேள்வி வரலாம. இப்ப கோத்திரங்கள் ஒன்றையொன்று எதிர்த்து பாடும் பாடல்கள், வசை பாடுறது, சரியா? எதிர்க்கிற, ஏசுற, ரைட்? அப்ப அது வந்து அல் ஹிஜா. அல் ஹிஜா என்று அழைக்கப்படும். இல்ல, நீங்க அரப தமிழ்ல தான் மேலும் அல் ஹிஜா என்றத அல் ஹிஜா என்று எழுதலாம், அல்லது அல் ஹிஜா என்றத அரபு தமிழ்னால எழுதலாம் மேலும். சரியா? ரைட். கேட்குற இடத்த பொறுத்து இருக்குதா? பார்ட் 1ல பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். பார்ட் 1ல தான் உங்களுக்கு தெரியும் அந்த கட்டாயமாக அரபாலையை விட எழுதணும் என்றதை அவங்க மென்ஷன் பண்ணியே இருப்பாங்க வினா பத்திரத்துல. அங்கதான் நீங்க அரபாலை விட எழுதணும். மற்றபடி ஒன்றும் கேட்டுலாட்டி அரபு மொழியில் எழுதுக இல்லாம வந்தா நீங்க அழகா தமிழ்ல எழுதலாம். தமிழ்லயோ ஆங்கிலத்திலோ சிங்களத்திலயோ எழுதலாம். ரைட். ஜாஹிலியா காலத்தில் பெண் என்பவள் முக்கிய கருப்பொருளாக காணப்பட்டாள். அவளது அழகை வர்ணித்து பாடும் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அல் கசலா. இங்க நீங்க அல் வசுஃப்னு சொல்லப்படாது. அல் வசுஃப்னா வர்ணனை பார்க்கத்தானே. அப்ப இது வர்ணித்து பாடும் பாடல்கள் என்று சொல்ல கண்ட உடனே அல் வசுஃப்னு சொல்லாம இங்க வந்து அல் கசல், காதற் பாக்கல்ல முக்கியமா பெண்ணை பத்தி தானே பாடுறது, அவளுடைய அழகை வர்ணிச்சு தானே பாடுறது. சரியா? எனவே அங்கன வந்து அல் கசல் என்று தான் வரணும். ஜாஹிலியா கால அரபு கோத்திரங்கள் தமது வீரம் பற்றியும் பெற்ற வெற்றிகள் குறித்தும் பாடிய பாடல்கள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? அல் ஹமாசா. வெரி குட். அல் ஹமாசா. போதைப் பொருள் அல்லது அதன் பாவனை தொடர்பாக பாடப்பட்ட கவிதைகள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? வெரி குட். வீரன் இறந்தால் அவனது இறப்பிற்காக அவனிடம் காணப்பட்ட நற்குணங்களை கூறி பாடும் பாடல்கள் அரபு மொழியில் எவ்வாறு அழைக்கப்படும்? ஓகே, நீங்க சில நேரம் அல் ரசா ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா? அல் ரசாஉ. அது உண்மையில அல் ரசாஉ என்றதை விட சேர்க்கிற நேரம் எக்ஸாம் பேப்பர்லையும் அல் ரசாஉ தான் வாரது. ஆனா எப்படி இருக்கிறது உச்சரிக்கல, நாங்க அர் ரசான்னு தான் உச்சரிக்கணும். சரியா? அர் ரசாஉ. ரைட். நீங்க சில நேரம் இப்படி பாப்பீங்க. எப்படி அல் ரசாஉ. ரெண்டும் ஓகேயா? பிள்ளை ஒன்றும் இல்ல. சரியா? அல் ரசாஉ. சரி, ஓகே, ரைட். அடுத்தது என்ன? ஜாஹிலியா காலத்தில் பாடப்பட்ட புகழ் பாக்களை இரண்டாக பிரிக்கலாம். என்ன? அவற்றை குறிப்பிடுக. என்ன? உள்நோக்கத்திற்காக பாடப்பட்டது, பணத்திற்காக பாடப்பட்டது. எஸ், ஓகே, வெரி குட். ஒன்று உள்நோக்கம். உள்நோக்கம் என்றா உண்மையாவே பாடுற இல்ல, உள்நோக்கத்துக்காக. எஸ், ஓகே. அதாவது எவ்வித உள்நோக்கம் அல்ல, எவ்வித உள்நோக்கமும் இன்றி உண்மையாக பாடப்பட்ட புகழ்பாக்கள். சரியா? எவ்வித உள்நோக்கமும் இன்றி. ஏன்னா அப்படித்தானே வரணும். ஒரு தன்னுடைய சுய தேவை அல்லது தன்னுடைய ஆசை தேவை ஒன்று நிறைவேற்றிக் கொள்வதற்காக அன்றி உண்மையாகவே இன்னொருவரிடம் காணப்பட்ட நற்குணங்களை, இன்னொரு கோத்திரத்தாரிடம் காணப்பட்ட நற்பண்புகளை பற்றி பாடுகின்ற பாடல்கள் உண்டு. இரண்டாவது பணத்துக்காக. சரியா? பணத்துக்காக அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இல்லாத புகழ்பாக்களையும் இருப்பதாக சொல்றது, புகழ்களையும் இல்லாத குணங்களையும் இருப்பதாக சொல்றது. சரி, ஓகே. ஞான உரைகள் எவ்வாறு அழைக்கப்படும்? சொல்லுங்க. ஞான உரைகள் அல் ஹிக்மா. பழமொழிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? அல் அம்சால். சரியா? அஞ்சாவது கேள்வி வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் முஅல்லகாத் கவிதைகள் தொகுக்கப்பட்டன? உமையாக்களின் ஆட்சி காலத்துல. மகள். சரியா? யாரோ கேட்டிருந்தாங்க. ஜீனத். ரைட், ஓகே. உமையாக்களுடைய ஆட்சி காலம். சரி, ஓகே. அடுத்து அல் ஃபஹர் எனப்படும் தற்புகழ்ச்சி கவிதைகளில் புகழ்ந்து கூறப்படும் விடயங்களுள் இரண்டை குறிப்பிடுக.
கோத்திரம் வீரம், விருந்தினர்களை வீரம், உபசரித்தல், yes, உடை, வீரம், குலப்பெருமை, விருந்தினர்களை பாதுகாத்தல், தேவையுடையோருக்கு உதவி செய்தல். ஓகே ரைட். அல் மதஹ் என்பதன் எதிர்ப்பதம் என்ன? அல்-ஹிஜா, அல் ஹிஜா. அல் மதஹ்னா புகழ்பா, புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள். அல் ஹிஜா வசைப்பா, சரியா, வசைப்பா, ஏசுறது. ரைட். இயற்கை காட்சிகள், குதிரை, ஒட்டகம், போர்க்கரை போன்றவற்றை வர்ணித்து பாடும் பாடல்கள் அல்வசப். வர்ணனை பாக்கல். ஓகே, வர்ணனை பாக்கல் என்று எழுதிடவா நம்ம. ஒன்றோ அல் வசுப் என்று அரபால் எழுதுங்கோ, இல்லாட்டி அல் வசுப் என்பதை தமிழால் எழுதுங்கோ. ஆனா நீங்க ஒரு நாளும் வர்ணனை பாக்கல் என்று எழுதிடவான. சரியா, ரைட். அல் ஹிஜா என்பதன் எதிர்ப்பதம் என்ன? மதஹ், அல்-மதஹ், அல் மதஹ் எதிர்ப்பதம் அல் ஹிஜா, எதிர்ப்பதம் அல் மதஹ். ஓகே. ஜாஹிலியா காலத்தில் இரங்கற்பா மிகவும் முக்கியத்துவம் பெற்று விளங்கியமைக்கான காரணம் என்ன? அடிக்கடி கோத்திரங்கள் வீரர்கள் அடிக்கடி கோத்திர வீரர்களுக்கிடையே என்ன நடந்துச்சு? போர்கள், போர்கள் நடந்துச்சு. அவங்களோட வாழ்க்கையில போர்கள் என்பது மிக முக்கியமான இடத்தை பிடிச்சலையா. அந்த அடிப்படையில அவங்களோட கோத்திரத்துல இருந்து ஒருத்தர் இறந்து போன, அடிக்கடி யுத்தம் நடந்ததுனால அடிக்கடி கோத்திர வீரர்கள் இறந்து போனாங்க. எனவே இறந்ததும் அவர்களுடைய இறப்பிற்காக சரியா இரங்கற்பா பாடப்பட்டது. எனவேதான் அவர்களுடைய காலத்துல, ஜாஹிலியா காலத்துல இரங்கற்பா என்பது மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக காணப்படுகின்றது. சரி, ஓகே ரைட். ஜாஹிலியா காலத்தில் அரேபியர்களிடத்தில் மிகவும் பிரபல்யமாகவும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பயன்படுத்தப்பட்ட கலைதான் அல் ஹிதாபா ஆகும். இதற்கான காரணங்கள் 2 சொல்லுங்க பார்க்க. சமாதானத்துக்காக, சமாதானத்துக்காக, வேற போர்களுக்கு ஆயத்தப்படுத்தல், போர்களுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக, வேற என்ன? சரி, ஒன்று சமாதானம் செய்து வைப்பதற்காக, அடுத்தது போர்களுக்கு தயார்படுத்துவதற்காக, நல்ல உபதேசங்களை, நல்ல அறிவுரைகளை வழங்குவதற்காக, திருமண பேச்சுவார்த்தைகளுக்காக என்று சொல்லி வருமே. ரைட், ஓகே. அப்ப நாங்க இந்த வினாக்களை பார்த்தோம் எதற்காகண்டா, நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சத ஒரு முறை மீட்டி பார்ப்பதற்காகத்தான் நாங்க இந்த வினாக்களை பார்த்தோம். சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க இதை பார்க்கறது இருக்கிறோம். ஒன்று என்ன? அல் குர்ஆன், அதாவது இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட ஜாஹிலியா காலத்தில் அரபிலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பது தொடர்பாக நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சுட்டீங்க. 11ஆம் ஆண்டுல இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பட்ட காலமும் அரபிலக்கியமும் என்றதை படிக்க போறீங்க. சரியா? இந்த தலைப்பு என்பது வெவ்வேறு தலைப்புகள்ல வரலாம். எப்படி வரலாம்? ஒன்று, இஸ்லாத்து வருகை என்பது அல் குர்ஆன் அருளப்பட்டதோடு ஆரம்பிக்குது. எனவே அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம் என்று வர மேலும். அல் குர்ஆன் அருளப்படுதல் என்பது வஹி, எங்களுக்கு தெரியும், முதலாவது வஹி என்று நாங்கள் சொல்றோம். அப்ப வஹி அருளப்பட்டதன் பின்னரான காலம். அல் குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டதுன்னு கேட்டா, நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பின்னரான காலம், அல்லது நுபுவத்துக்கு, ரசூலுல்லாஹ்க்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னரான காலம் என்று இந்த தலைப்பு பல பெயர்கள்ல வரலாம். சரியா? பல பெயர்கள்ல வரலாம். அவரோட புத்தகத்துல ஒன்றுதான் இருக்கும். ஆனா இவ்வாறு வெவ்வேறு பெயர்கள்ல, வெவ்வேறு தலைப்புகள்ல இந்த விஷயம் வரையும். ரைட். உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா காலம் என்பது அறியாமை காலம், இஸ்லாத்தின் போதனைகள் கிடைக்க பெறாத காலம், நிறைய அட்டூழியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இடம்பெற்ற காலம். சரியா? அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு என்று சொல்லி ஒரு இலக்கொண்டு, குறிக்கோள் ஒன்று இருக்கல்ல. ஏன் பிறந்தோம், என்ன செய்ய வேண்டும், இறந்தால் எங்க போக போறோம், நாம் யாரை வணங்க வேண்டும் என்பது தொடர்பாக விளக்கம் இல்லாத ஒரு காலம். அவர்களிடம் சில நல்ல குணங்கள் காணப்பட்டாலும் கூட மிகவும் அதிகமாக மிக மோசமான பண்புகள் காணப்பட்டன. குறிப்பாக பெண்கள் மிக மோசமாக நடாத்தப்பட்டார்கள், குழந்தைகள் உயிருடன் புதைக்கப்பட்டார்கள், கொலை கொள்ளை என்பது சர்வ சாதாரணமாக காணப்பட்டது. ஒரு கோத்திரத்தாருடைய ஒட்டகம் இன்னொரு கோத்திரத்தாருடைய மேய்ச்சல் நிலத்தில் மேய்ந்ததற்காக வேண்டி வருடக்கணக்காக யுத்தங்கள் இடம்பெற்றன.
அந்த யுத்தங்களில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் மனிதர்கள் இறந்து போனாங்க. சரியா, இவ்வாறு அடுக்கி கொண்டே போகலாம். சரி, அப்ப இந்த பின்னணியில தான் அல்லாஹு தாலா ரசூலுல்லாவ ஒரு நபியாக தெரிவு செஞ்சு இஸ்லாத்தை அனுப்புறான், அல் குர்ஆனை இறக்குறான். எனவே ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்லையும் ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்லையும் ஜாஹிலியத்து தான் கூடுதலாக இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல இப்ப நாங்க பார்த்தோம், அல் ஹிஜா என்னது? அல் ஹிஜாண்டா வசைப்பாக்கள், அல் அல் ஹசல் காதற்பாக்கள், அல் ரசா இரங்கற்பாக்கள் என்று நாங்க படிச்சாலும் கூட அது அதுல இப்ப பாருங்க, ஒருத்தர் ஏசிக்கொள்றது, பெண்ணை வர்ணிக்கிறது, இப்படித்தான் நிற்குது. எனவே ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல காணப்பட்ட பல விஷயங்கள் ரசூலுல்லாவுடைய வருகைக்கு பின்னரோடு, நுபுவத்துக்கு பின்னரோடு மாற்றம் பெற ஆரம்பிக்குது. சரியா? அதாவது வஹ்யின் வெளிப்பாடோடு ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல பல விஷயங்கள் மாற ஆரம்பிக்குது. ரைட்? அப்ப வஹ்யின் வெளிப்பாடு அரபிலக்கிய வரலாற்றின் திருப்பு முனைக்கு பிரதான காரணமாக அமைந்தது. அந்த டைம்ல 2 அணிகள் தோன்றினாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் மிக சொற்பமானவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காபிர்கள் மிக அதிகமானவர்களாக இருந்தாங்க. சரியா? ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த போது ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் என்றும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காபிர்கள் என்றும் அழைக்கப்பட்டாங்க, மறுத்தாங்க. காபிர்னா மறுத்தல், நிராகரித்தல், மறைத்தல். உங்களுக்கு தெரிந்தானே அதெல்லாம்? ரைட். அப்ப இப்ப 2 அணிகள் இருக்கிறாங்க இல்லையா? முஸ்லிம்கள், காபிர்கள் என்று 2 அணிகள் இருக்கிறார். சரி, அப்ப இந்த 2 அணிகளுக்கும் இடையே யுத்தங்கள் இடம்பெற்றன. எப்பன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போன பிறகுதான் பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், ஹந்தக் யுத்தம், ஹந்தக் அஹ்ஸாப், சரியா, ஹந்தக் யுத்தம், அதே போல தபூக் யுத்தம் என்று பல யுத்தங்கள் இடம்பெற்றன. இந்த யுத்தங்கள் இடம்பெறுகின்ற போதும் சரி, யுத்தங்கள் இடம்பெற முன்னரும் சரி, ரைட், ஜாஹிலியா காலத்துல இப்ப கவிஞர்களாக இருந்தவங்க இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிரச்சாரம் செய்யறாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக, சரியா, இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்யற? பிரச்சாரம் செய்யற. எனவே இஸ்லாத்தை பற்றி, ரசூலுல்லாவை பற்றி மிக மோசமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அதுல ஒன்றுதான் என்ன செய்யறது, கவிதைகள் மூலமாகவும் இஸ்லாத்துக்கு எதிராக கவிஞர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த சந்தர்ப்பத்துல முஸ்லிம்களோட தரப்புல இருந்தவங்களை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு புகழ் சேர்ப்பதற்கு, சரியா, என்ன செய்யலாம்? கவிதைகள் இயற்றலாம் என்ற அனுமதி வழங்குற. சரியா? ரைட். அதாவது இஸ்லாமிய அணிக்கு புகழ் சேர்க்கவும், இஸ்லாமிய பிரச்சார பணிக்கு சாதகமாக அமையவும் அல் மதஹ் என்ற புகழ் பாவை பயன்படுத்தினாங்க. ஆரம்பத்துல ஜாஹிலியா காலத்துல எப்படி மதஹ் காணப்பட்டுச்சு என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், இன்னொருவரிடம் காணப்பட்ட நல்ல பண்புகளை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள், அல்லது இன்னொரு கோத்திரத்தாரிடம் காணப்படக்கூடிய நல்ல விஷயங்களை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள். எனவே என்ன நடக்குதுன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு புகழ் சேர்க்க, இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி அல் மதஹ் என்ற புகழ் பாடினாங்க. அதே நேரம் இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்துக்கு எதிராக பாடிய வசை கவிதைகள் இல்லையா, இஸ்லாத்துக்கு எதிராக, ரசூலுல்லாவுக்கு எதிராக, ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு எதிராக அவர்கள் பாடிய வசை கவிதைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காக என்ன செஞ்சாங்கண்டா அல் ஹிஜா என்ற வசைப்பாவை அவங்களும் பயன்படுத்தினாங்க. யார்? முஸ்லிம்கள். எனவே ஜாஹிலியா காலத்தில சொல்லப்பட்ட எல்லா கவிதைகளையும் முஸ்லிம்கள் பயன்படுத்தாவிட்டாலும் அல் மதஹ், அல் ஹிஜா என்ற 2ஐயும் பயன்படுத்தினாங்க. இப்ப ஜாஹிலியா காலத்துல அல் அல் ஹசல், உதாரணமா காதற்பாக்கள், அதே போல் அர் ரசா இரங்கற்பாக்கள், இதெல்லாம் முஸ்லிம்கள்கிட்ட இருக்கல்ல. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அல் மதஹையும் அல் ஹிஜாவையும் பயன்படுத்தினாங்க இஸ்லாத்துக்காக வேண்டி. அப்ப அல் மதஹ் என்பது இஸ்லாத்துக்கு புகழ் சேர்க்க, அல் ஹிஜா என்பது இஸ்லாத்தின் எதிரிகள் பாடிய, இஸ்லாத்துக்கு எதிராக பாடிய வசை கவிதைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அல் ஹிஜாவை பயன்படுத்தினாங்க. எனவே அந்த வகையில ஒரு முடிவொன்று வரலாம், என்னென்றா இஸ்லாம் என்பது ஜாஹிலியா கால கவிதைகள்ல காணப்பட்ட அந்த மோசமான பண்புகளை வெறுத்ததே தவிர
கவிதை இலக்கியத்தை முற்றாக ஒழிக்கவில்லை என்பது இதனூடாக எங்களுக்கு புலனாகின்றது. அப்படித்தானே? இப்ப கவிதை இயற்ற ஏழுமா ஏலவா என்ற ஒரு சர்ச்சை ஒன்று வந்தா, என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்தா, எஸ் இயற்றலாம், கவிதை சொல்லலாம், கவிதை படைக்கலாம். ஆனால் அங்க ஜாகிலியத் இருக்கக்கூடாது, பொய்கள் இருக்கக்கூடாது என்றத நாங்க கருத்துல கொள்ளணும். சரி, ரைட், ஓகே. அந்த வகையில இந்த முக்கியமான 3 பேர் தரப்பட்டிருக்கிற காபிபுன் சுஹைர், காபிபுன் மாலிக், ஹஸ்ஸான் சாபித். நேரமோட இஸ்லாம் பாட புத்தகத்துல உடைய இல்லை, 11ஆம் ஆண்டு புக்ல வரும். சரியா? தொடர் பாடலும் இஸ்லாமும் தொடர் ஊடகங்களும் என்று சொல்லி ஒரு பாடம் ஒன்று வார, அதுல இவங்கட பேரும் வார. அப்போ உங்களுக்கு இங்க பாடமாக்குறது அங்கேயும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்க உக்கால் துல் மஜாஸ் மிஜன்னான்ல படிக்கிற இல்லையா, அது இஸ்லாம் பாடத்திலையும் வார. இந்த மாதிரி பல விஷயங்கள் வார. அந்த முஅல்லகாத்தும் இஸ்லாம் பாடத்திலையும் வார. சரியா? ரைட். அப்ப காபிபுன் சுஹைர், காபிபுன் மாலிக், ஹஸ்ஸான் சாபித் இவங்க தான் இஸ்லாத்துக்கு சார்பாக, சரியா, புகழ் சேர்ப்பதற்காக, காபிர்களின் வசைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காக பாடிய கவிஞர்கள். சஹாபாக்களும் தான், கவிஞர்களும் தான். சரியா? ரைட், ஓகே. இதுல குறிப்பாக காபிபுன் சுஹைர் என்பவர் பானத் சுஆத் என்ற பாட்டை பாடினாங்க. பானத் சுஆத் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய ஒரு பாட்டு தொகுப்பு தான் பானத் சுஆத். இது இன்றைக்கும் பானத் சுஆத் என்பது ஒரு பிரபல்யமான ஒன்றாக இருக்குது. சரியா? ஹைர், ஓகே. அப்ப இவ்வளவுதான். ரைட். அப்ப குறிப்பாக நீங்க விளங்கிக் கொள்ளணும், நுபுவத்துக்கு பின்னரான காலத்துல, ரைட், ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டமைக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அதுதான் வஹையின் வெளிப்பாடு அல்லது அல் குர்ஆன் அருளப்பட்டமை ஆகும். அது ஒரு பாயிண்ட். 2வது, 2 அணிகள் தோற்றம் பெற்றார்கள், முஸ்லிம்கள், காபிர்கள். அப்ப முஸ்லிம்கள் அல் ஹிஜா அல் மதஹ் 2ஐயும் பயன்படுத்தினாங்க. ஏன் பயன்படுத்தினாங்க என்பது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, ரசூலுல்லாஹ்ட காலத்துல சஹாபாக்கள்ல கவிஞர்களாக இருந்தவங்க யாரு என்று கேட்டா 2 பேரோட பேராவது ஞாபகம். காபிபுன் சுஹைர், காபிபுன் மாலிக், ஹஸ்ஸான் பின் சாபித். ரைட். கடைசியாக பானத் சுஆத் என்ற அந்த பாடல் தொகுப்பை பாடியவர் யாருன்னு கேட்டா காபிபுன் சுஹைர். அதுல என்ன அம்சம் இருக்குதுன்னு கேட்டா, ரைட், ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடிய பாடல்கள். ரைட். இந்த வகுப்பு புதிய 11ஆம் ஆண்டுக்கு, 10ஆம் ஆண்டுக்கல்ல, புதிய 11ஆம் ஆண்டுக்கு. சரியா? ரைட். ஆயிஷா மஹல், இன்ஷா அல்லாஹ் நீங்க 2024 ஓ லெவல்ட்ட எதிர்பார்க்கிற கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் உங்களோட வகுப்பு வார நேரம் நான் சொல்றேன். சரியா? இது இவங்களோட வகுப்பு தானே, நாங்க இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்க வகுப்புல இருங்க, ஒரு மீட்டலாக இருக்கும். ஓகே. அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டா, உமையா காலமும் அரபு இலக்கியமும். சரியா? உமையா காலமும் அரபு இலக்கியமும். ரைட். ஒவ்வொரு கட்டமாக பார்க்கிறோம். ஏன்னா இப்ப ரசூலுல்லாஹ் மரணிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும், முதலாவது ஹலீஃபா யாரு? யாரு முதலாவது ஹலீஃபா? அபூபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது உமர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது ஹலீஃபா யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் பின் நாலாவது கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று 4 ஹலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சாங்க, ஹலீஃபாக்களாக இருந்தாங்க. அப்ப இந்த ஹலீஃபாக்கள் எல்லாரையும் சேர்த்து, இந்த 4 பேரை சேர்த்து பொதுவான ஒரு சொல்லணும்னு சொல்ற இல்லையா? என்ன சொல்றது? உமையாக்கள். இல்ல 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 லேசு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த 4 ஹுலஃபாவு ராஷிதூன் என்று சொல்றோம். எஸ், ஹுலஃபாவு ராஷிதூன். அப்படி என்ன கருத்து? என்ன ஹுலஃபாவு ராஷிதூன் என்றா? சிறந்த ஆட்சியாளர்கள், சிறந்த முஃமின்களின் தலைவர்கள். முஃமின்களின் தலைவர் என்றது அமீருல் முஃமினீன். அதுதான் முஃமின்களின் தலைவர் என்று வாரது. நேர்வழி நடந்த 4 ஹலீஃபாக்கள். சரியா? நன்மாராயணம் கூறப்பட்டார். இல்ல, அது அல் அஷரத்துல் முபஷரூன பில் ஜன்னா. அஷரத்துல் முபஷரீன் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? சுவனத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்டவர்கள் தான் அவங்க. இவர்கள் 4 பேரும் அதுக்குள்ள வாராங்க தான். ஆனா இவர்கள் 4 பேருக்கும் நாங்க அல் குலஃபா ராஷிதூன் சொல்றது என்னன்னா, நேர்வழி நடந்த 4 ஹலீஃபாக்கள். சரியா? ஓகே.
ரைட். அப்ப இவங்கட காலம் முடியுது ஹிஜ்ரி 40 முடியுது. எத்தனாம் ஆண்டோட? ஹிஜ்ரி 40 அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குறிப்பிட்ட சில காலம் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா சில காரணங்களுக்காக வேண்டி தன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுத்தாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எனவே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் உமையா கால முதலாவது ஆட்சியாளராக கருதப்படுகின்றார். சரியா? ரைட். இது நீங்க 11ஆம் ஆண்டுலயோ 10ஆம் ஆண்டுலயோ இஸ்லாம் புத்தகத்திலையும் இல்லை. நீங்க 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு வந்தா தான் இந்த காலங்கள் பற்றி விரிவாக விளக்கமாக படிப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் படிக்கிறதாக இருந்தார். ரைட். ஓகே. அப்ப இங்க நாங்க முக்கியமா அந்த உமையா காலம் என்பது என்ன, யாருடைய ஆட்சி என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்றதுக்காகத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்தேன். அப்ப குலஃபாவு ராஷிதூன்களுடைய ஆட்சி காலம் முடிவடைந்து வரக்கூடிய ஆட்சி காலத்தை தான் நாங்க உமையாக்களின் ஆட்சி காலம் என்று சொல்றது. சரியா? அது எப்ப ஆரம்பிக்குது? ஹிஜ்ரி 41 ஆரம்பிச்சு ஹிஜ்ரி ஆண்டு 132 முடியுது. சரி. அப்ப இந்த கால பகுதியில மிக முக்கியமாக ஜாஹிலியா காலத்துல எப்படியான பண்புகள் காணப்பட்டன என்பது தொடர்பாக மிக மிக சுருக்கமாக நாங்க பார்க்கிறோம். ஒன்று, ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்தன. அப்ப இப்ப திருப்ப ரசூலுல்லாஹ்ட காலம் முடிஞ்சு குலஃபாவு ராஷிதூன்களோட காலம் முடிஞ்சு இந்த உமையா காலத்துல ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள் என்ன செய்யுது? ரைட். ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்குது. அந்த அடிப்படையில என்ன காரணம் என்று சொன்னா, மீண்டும் மீண்டும் ஜாஹிலியா கால இலக்கியத்துல காணப்பட்ட ஜாஹிலியா கால கவிதைகள்ல காணப்பட்ட அதே பண்புகள் திருப்ப வாரத்துக்கான பிரதான காரணம் என்னன்னு கேட்டா, கோத்திர வெறியும் குழு உணர்ச்சியும். கோத்திர வெறி திரும்ப உருவாகுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திர வெறிய அசபியான்னு நாங்க சொல்றோம் இல்லையா, கோத்திர வெறிய முற்றாக ஒழித்தார்கள். சொன்னாங்க, கருப்பனை விட வெள்ளையனுக்கோ வெள்ளையனை விட கருப்பனுக்கோ எந்த சிறப்பும் இல்லை, அரபியை விட அஜமிக்கோ அஜமியை விட அரபிக்கோ எந்த சிறப்பும் இல்லை. ரைட். இப்படி தெளிவாக சொன்னாங்க. சரியா? அப்ப கோத்திர வெறிய முற்றாக ஒழித்த பின்னர் குலஃபாவு ராஷிதூன்கள்ட்ட இல்லாத அந்த கோத்திர வெறி திருப்ப உருவாகுது. குழு உணர்ச்சியும் உருவாகுது. இது ரெண்டும் அல்லாம அரபுவாதமும் தலை தூக்க ஆரம்பிக்குது. ஏண்டா, ரசூலுல்லாஹ்ட காலத்துல ரசூலுல்லாஹ்ட காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையினர் மக்கா மதீனா பகுதிகளில். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பிறவாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகவும் விரிவடைந்து கொண்டு போக ஆரம்பிக்குது. எனவே அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ல அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. சரியா? அதாவது எங்களை போல அஜமிகள் என்று சொல்றோம். சரியா? எங்களுக்கு அரபு தெரியாலியா, எங்களுக்கு தமிழ், எங்களோட தாய்மொழி தமிழ். சரி, இவ்வாறாக அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியேயும் இஸ்லாம் பரவ ஆரம்பிக்குது. எனவே அரேபியர்கள் அல்லாத பலர் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குதுன்னா, அரபுவாதம், அரேபியர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற ஒரு வாதம் ஒன்று உருவாகுது. இப்ப பிரதேசவாதம் ஈக்கிற மாதிரி. இப்ப பிரதேசவாதம் என்றா என்ன? எகட ஊரு தான் நல்ல ஊரு, உங்களோட ஊரு நல்லமில்லை. அல்லது இப்ப ஒரு ஊரால் போய்த்து இன்னொரு ஊராளுக்கு ஏசக்கொள்ள, ஊரை பத்தி ஏசக்கொள்ள இந்த என்ன சொல்றது, ஜெதுபாகர் அர்த்தம் இந்த கோபம் மாறும். சரியா? அப்படி நடக்குது இல்லையா? இப்ப நான் உதாரணமாக சொல்றேனே, சொல்ல பயம். சரியா? இலங்கை நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மாகாணத்துல, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல, ஒரு குறிப்பிட்ட பிரதேச செயலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரொண்டுக்கு நான் போய்த்து, என்னப்பா இதெல்லாம் ஒரு ஊரா, கவரேஜ் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி கொண்டு போனா அடி வாங்கி கொண்டுதான் வர இருக்கும். அது சில ஊருக்கு ஊரு வித்தியாசம் இருக்குது. சரியா? சில ஊர்கள்ல அந்த இதை என்ன சொல்றது, சொரணை இல்லைன்னா எவ்வளவுதான் நீ ஏசிட்டு போனாலும் ஏசிட்டு போ அன்று பேசாமல் இருக்கிற. ஆனா சில ஊராக்கள் இருக்கிற ஊர் பற்று என்பது அதீத பற்று அவங்களுக்கு. ஊரை ஒரு நாளும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரியா? இது பிரதேசவாதம். சரியா? மொழிவாதம். ஏண்ட மொழி சிறந்தது, ஒன்ற மொழி நல்லமில்லை, அது மொழிவாதம். இனவாதம், மதவாதம் என்றிருப்பது போன்று அரபுவாதமும் என்ன செய்யுது? மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சது கோத்திரவெறி, குழு உணர்ச்சி. அரபுவாதமும் வர ஆரம்பிக்குது. இப்படி வந்தா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா
வசை கவிதைகள் வரும். நான் தான் சிறந்தவன், நீ சிறந்தவன் அல்ல, ஏண்ட மொழி தான் சிறப்பானது, ஓன்ற மொழி சிறப்பானது அல்ல. அப்படி வரக்கொள்ள என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யற, என்ன நானே புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறேன். அதே நேரம் அடுத்தவனை என்ன செய்யறது, இகழ்ந்து பாட ஆரம்பிக்கிற. அப்ப அங்கே வசை கவிதைகள் உருவாகுது, வசை கவிதைகள் உருவாகுது, தற்புகழ்ச்சி கவிதைகளும் உருவாகுது. சரியா? ரைட், ஓகே. அதே போலதான் அரசியல் குழப்பங்களும் இவ்வாறு இந்த வசை கவிதைகள் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தன. அப்ப நான் சொன்னேன் தானே, அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சில காரணங்களுக்காக வேண்டி ஆட்சியை விட்டு கொடுக்கிற யாருக்கு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு குத்தாபுல் வஹீல ஒருவர், வஹியை எழுதியவர்களில் ஒருவர் தான் யாரு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய ஆட்சி காலம் சிறப்பானதாக இருந்தாலும் கூட அவருக்கு பின்னால வந்தவர்கள், உமையா வம்சத்துல இருந்து அவருக்கு பின்னால வந்தவர்கள்ல உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்ற சிலரை தவிர அதிகமானவங்க மோசமானவர்களாக இருந்திருக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த அரசியல் குழப்பங்கள், ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்காக, ஆட்சி பீடம் ஏறுவதற்காக, தான் மன்னராக மாறுவதற்காக வேண்டி என்ன செய்யறது, குழப்பங்களை உருவாக்குறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட அரசியல் குழப்பங்களாலும் ஜாஹிலியா கால கவிதைகள்ல காணப்பட்ட சில மோசமான பண்புகள் மீண்டும் என்ன செய்யுது, தலை தூக்க ஆரம்பிக்குது. உங்களோட புத்தகத்துல இந்த அளவு விரிவாக இல்லை, ஆனா இந்த அளவு விளக்கம் இருந்தா தான் உங்களுக்கு தெளிவா விளங்கும். சரி, அதே போலதான் நான் ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி உமையா ஆட்சியாளர்கள்ல முஆவியா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்றவர்களை தவிர சரியா பெரும்பாலானாக்கள் மோசமானவங்களா இருந்திருக்கிறாங்க. ஆட்சி பீடம் ஏறி இஸ்லாமிய வரம்புகளை மீறக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவங்க களியாட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க, கலை இலக்கிய துறைகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. இதனால அவர்களுக்கிட்ட சரியா காதற்பாக்கள், அல் கசல், காதற்பாக்கள், சிற்றின்ப பாடல்களும் உருவாகின. சரியா? ரைட். என்ன களியாட்டம் என்று வரக்கொள்ள அவளுக்கு தெரியும், பெண்களை வச்சு தான் செய்வாங்க இல்லையா? ரைட், ஓகே. எனவே அங்க காதற்பாக்கள் மீண்டும் உருவாக ஆரம்பிக்குது. அதே போன்று இந்த ஆட்சியாளர்கள் இருந்து பரிசில்களை பெறும் நோக்கத்தோடு சரியா, எஸ், ஓகே, இந்த ஆட்சியாளர்களிடமிருந்து பரிசில்களையும் அன்பளிப்புகளையும் பணங்களையும் பெற்றும் நோக்கத்தோடு அவர்களுக்கிட்ட அறவே இல்லாத பண்புகளை இருக்கிறதாக சொல்லி பாடல்களும் பாடப்பட்டன, கவிதைகள் இயற்றப்பட்டன. அப்படித்தானே இப்பையும் எங்கட நாட்டிலையும் சரி பிற நாடுகள்லையும் சரி ஆட்சி பீடத்துல காணப்படக்கூடியவங்களை ஒரு மேடைக்கு வந்தா ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ண கொள்ள மிச்சம் அதிமேதகு ஜனாதிபதினு சொல்ற மாதிரி தெரிந்தானே, அந்த சொற்கள் எல்லாம் போட்டு இல்லாத பொல்லாத வர்ணனைகள் எல்லாத்தையும் சொல்லித்தான் அவட்ட பேரை கடைசியா சொல்றது. சரியா? அப்ப உண்மையிலே திரும்பி பார்த்தேன்னு சொன்னா அவட ஹிஸ்டரிய இவர் சொன்ன விஷயத்துல எதுவுமே இருக்காது. ஆனாலும் அந்த அவர்களிடமிருந்து நன்மதிப்பை பெற வேண்டும், அன்பளிப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்க இல்லாததெல்லாம் சொல்ற மாதிரி உமையா காலத்திலையும் ஆட்சியாளர்களிடமிருந்து பரிசில்களை பெற்றுக் கொள்கின்ற நோக்கத்துல அவர்களை புகழ்ந்து பாடினாங்க. சரி, எனவே புகழ்பாக்களும் தலை தூக்க ஆரம்பிக்குது. அப்ப வசை கவிதைகள், காதற்பாக்கள், புகழ்பாக்கள், அதே போல தற்புகழ்ச்சி கவிதைகள் எல்லாம் உமையா காலத்திலையும் மீண்டும் உருவாகுது. ரைட், ஓகே. சரி, எப்படியோ இக்காலத்துல கவிதைகள் மோசமாக இருந்தாலும் இந்த காலத்திலையும் சொல்லாட்சி, மொழிநடை, எதிகை மோனை எல்லாம் சிறப்பாகத்தான் காணப்பட்டது. இந்த காலத்துல முக்கியமா இன்னும் ஒரு 7-8 விஷயங்கள் இருக்குது. இதுல 2-3 ஞாபகம் வச்சுக்கொண்டா போதுமே. அரபிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. அதுதான் நாங்க ஏற்கனவே சொன்னோம், அரபு வாதம். அரபு வாதத்தினூடாக அரேபியர்களுக்கு, அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அல்லது அரபு மொழியை பேசக்கூடிய மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. 2வது, அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஒரு நாட்டில ஒரு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டா அந்நாட்டு பிரஜைகள், அந்நாட்டு மக்கள் கட்டாயமாக அந்த மொழியை தெரிந்திருக்கவே வேண்டும். எங்கட நாட்டை பொறுத்த மட்டில சிங்களம் மட்டுமல்ல தேசிய மொழி, சிங்களத்தோட தமிழும் இருக்குது, சிங்கள தமிழ் ஆங்கிலம் இருக்கிற இல்லையா, 3 மொழிகள். ரைட், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா சிங்களம் மட்டும்தான் தேசிய மொழி என்றிருந்தால் எல்லா ஆவணங்களும் சிங்களத்தில் மாத்திரம்தான் காணப்படும்.
அரச கர்ம மொழி சிங்களம் என்றிருந்தால் எல்லா செயற்பாடுகளும் சிங்கள மொழியிலேயே இடம்பெறும். அப்படித்தானே உதாரணமா நான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டால் எல்லா ஆவணங்கள், செயற்பாடுகள், அரச செயற்பாடுகள் எல்லாமே அரபு மொழியிலே தான் இடம்பெற்று இருக்கும். ரைட், ஓகே. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். உமையா காலத்துல அரபு மொழி தேசிய மொழியாக பிரகடனப்பட்டது. இதனூடாக என்ன நடக்குதுண்டா, அரபி அல்லாதவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அரபு இலக்கியத்தை படிக்கிறாங்க. சரியா? அதெல்லாம் நன்மைகளா? இன்னொரு பக்கத்துல இருக்கிற நன்மைகள். ஜாஹிலியா கால இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டன. நாங்க இப்ப ஒரு கேள்வியை பார்த்தோம். ஜாஹிலியா கால கவிதை தொகுப்புகள் முஅல்லகாத் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஜாஹிலியா இந்த உமையா காலத்துல. சரியா? எனவே ஜாஹிலியா கால இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டன. அடுத்தது அரபி அல்லாதவர்களும் அரபு மொழியை கற்க ஆரம்பிச்சாங்க. ஒட்டோவா படிக்கணும் இல்லையா? அரபு மொழி தேசிய மொழி, அரபிகளுக்கு தான் முன்னுரிமை என்ற வகையில அரபி அல்லாதவர்களும் அரபு மொழியை கற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இரண்டாம் மொழியாக அரபு மொழியை படிக்கிறதா இருந்தா கட்டாயமாக அந்த மொழிக்குரிய இலக்கணம் தெரிந்திருக்கணும். எனவே அரபு இலக்கணம் வகுக்கப்பட்டது. இப்ப நாங்க சிங்களம் படிக்கிறோம்டா சிங்களத்துல இருக்கிற இலக்கணம் தெரியணும். இங்கிலீஷ் படிக்கிறோம்டா இங்கிலீஷ்ல இருக்கிற கிராமர் அது கட்டாயம் தெரிந்திருக்கணும். அப்ப அந்த கிராமர் தொகுக்கப்பட்டிருந்தால்தான் அதை படிக்கலாம். அது மாதிரிதான் அரபி அல்லாதவர்களும் அரபு மொழியை கற்க ஆரம்பித்ததால அரபு இலக்கணம் வகுக்கப்பட்டது. சரி, இந்த பாயிண்ட் அவசியம் இல்லை, அதை விடுங்க. கூபா, பஸ்ரா, நகர இலக்கணம் தேவையில்லை. சரியா? ரைட். அடுத்தது பைத்துல் ஹிக்மா என்ற ஒரு அமைப்பொன்று தோற்றம் பெறுகின்றது. இது அரபு இலக்கியத்துக்கான பிரதான வாயிலாக காணப்பட்டது, பைத்துல் ஹிக்மா. இந்த பைத்துல் ஹிக்மாவின் மூலமாக அரபு மொழி அல்லாத ஏனைய மொழியில் காணப்பட்ட பல புத்தகங்கள் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டன. அவ்வாறு மொழிபெயர்ப்பினூடாக பிற 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 மொழியை பேசக்கூடிய அறிஞர்களுடைய புத்தகங்கள், ஆக்கங்கள், தொகுப்புகள் எல்லாம் அரபு மொழிக்கு வந்ததனால அது மக்களிடையே என்ன அறிவு புரட்சி ஒன்று ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. அப்ப அதே போல அரபு இலக்கியத்துக்கான பிரதான வாயிலாகவும் அது காணப்பட்டது. சரியா? ரைட். அதே போல அகராதிகளும் தோன்றின. சரியா? அகராதிகளும் இந்த காலத்துல தோற்றம் பெற்றன. சரி, இதுவல்லாம இந்த காலத்தில் காணப்பட்ட கவிஞர்கள்ல முக்கியமான 4 பேர்ல 2 பேரை பாடமாக்கினாலும் போதும். ஒன்று அல் அஹ்தல், அடுத்தது அல் ஃபரஸ்தக், அதே போல ஜரீர் இப்னு அத்தியா, உமர் இப்னு அபி ரபியா. சரியா? ரைட். இந்த 4 பேர்ல உங்களுக்கு லேசாக இந்த 2 பேரின் பேரை பாடமாக்கலாம். ஒன்று அஹ்தல், அடுத்தது ஃபரஸ்தக். ஃபரஸ்தக் இந்த 2 பேரோட பேரையும் கட்டாயமா நீங்க இன்ஷா பாடமாக்கி கொள்ளுங்க. சரியா? ரைட். இதுதான் உமையா காலமும் அரபு இலக்கியமும் என்ற பகுதியில நீங்க பாக்குறது. இப்ப குறிப்பாக நீங்க இதுல தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்னன்னு சொன்னா, ஜாஹிலியா கால இலக்கிய பண்புகள் உமையா காலத்தில் மீண்டும் தலை தூக்குவதற்கு ஏதுவாய் அமைந்த காரணங்கள் 2 குறிப்பிடுக. என்ன காரணம் சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்க. அரபுவாதம், அடுத்தது அரசியல் குழப்பங்கள். ஓகே, அரசியல் குழப்பங்கள். ரைட். அப்ப அது அப்படியான கேள்வி வரலாம். ரைட். அதே போல என்னென்ன இப்ப ஜாஹிலியா கால கவிதை வடிவங்கள்ல என்னென்ன வடிவங்கள் மீண்டும் உமையா காலத்துல தோற்றம் பெற்றன்னு கேட்டால் அப்ப என்ன சொல்லலாம்? அரபாலே சொன்னால் அல் கஸல், அல் ஹிஜா, அல் மதஹ். ரைட். ஓகே. அல் ஃபஹ்ரும் வருமா? ஓகே. அடுத்தது இக்காலத்துல காணப்பட்ட முக்கியமான சில விஷயங்கள், சில பண்புகளை குறிப்பிடுக அல்லது சில அம்சங்களை குறிப்பிடுகன்னு வரலாம். அல்லது 2 விடயங்களை 2 தான் கேட்டு வர பார்ட் 1 எம்சிக்யூல சாரி பார்ட் 1 வினாத்தாள் 1ல 2 தான் கேட்டு வர. அப்படி 2 கேட்டு வந்தா என்ன எழுதலாம்? அரபிகளுக்கு தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டது, அரபு இலக்கணம் வகுக்கப்பட்டது. ஓகே, அந்த மாதிரி எழுதினா சரி. அடுத்தது இக்காலத்தில் காணப்பட்ட கவிஞர்கள்ல 2 பேரை கேட்பாங்க. 2 பேரை ஓகே. சரியா? ரைட். அப்ப ஓகே, அப்ப நாங்க இன்றைக்கு ரசூலுல்லாவின் வருகைக்கு பின்னரான அரபு இலக்கியம் அல்லது வஹீயின் வெளிப்பாட்டுக்கு பின்னரான அரபு இலக்கியம் அதை பார்த்தோம். அதே போல உமையா கால அரபு இலக்கியம் பார்த்தோம். அதே போல இன்னும் 2 காலம் இருக்குது. ஒன்று
அப்பாசியர் காலமும் அரபிலக்கியமும், சரியா? அதே போல நவீன காலமும் அரபிலக்கியமும் என்று 2 பகுதிகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். ரைட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிறா கேட்கறது? இப்ப டவுட் இருக்கிறா பிள்ளைகள் ஏதாவது கேட்கறது இருக்கிறன்னா கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். 2026ஆம் ஆண்டு ஓலவு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புதிய 10ஆம் ஆண்டு அவங்களுக்கு பெரும்பாலும் ஓலவல் பரீட்சை முடிஞ்ச பிறகுதான் ஆரம்பிக்கப்படும். ஆனால் அவங்களுக்கு பிரத்யேகமாக குரூப் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது இபிசி நிறுவனத்துக்கூடாக. எனவே அவங்களோட தம்பி தங்கச்சி மாதிரி இருப்பாங்க ஸ்கூலில், அவங்களுக்கு நீங்கள் இந்த கிளாஸை அவசியம் கருதினால் அறிமுகப்படுத்துங்க. அப்போ உங்கள்கிட்ட நாங்கள் எப்படி டீட்டெயில்ஸ் எடுத்தோமோ, உங்களோட பேர், உங்களோட கிரேட் என்ன, நீங்கள் என்ன ஸ்கூல், உங்களோட ஊர் என்ன, சரியா? அந்த டீட்டெயிலோட நீங்கள் உங்களோட இதை அனுப்பினு சொன்னால் குரூப்பில் ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட், இந்த நம்பருக்கு அனுப்ப சொல்லுங்களா, நோட் 7731711718. ரைட், உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் தான். இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் அனுப்பினா இன்ஷா அல்லாஹ் இபிசி நிர்வாகம் அவங்கள ஜாயின் பண்ணி கொள்வாங்க, சரியா? ரைட், அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் 11ஆம் ஆண்டில் இது வரைக்கும் எங்களோட இபிசியோட கிளாஸ் அறிமுகம் இல்லாதவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி வைங்க. நாங்கள் ஆன்லைனு கூட அவங்களுக்கு ஃபைனலாக சில செமினார்களை ஏற்பாடு செய்கிறோம். அரபிலக்கிய பாடம், அரபு மொழி பாடம், இன்னும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், சரியா? ரைட், உங்களோட எக்ஸாம் முடிஞ்சா இல்லாட்டி ஓ சார். பேப்பர் எல்லாம் கைக்கு கிடைச்சா அப்படியா? முடிஞ்சு பேப்பர் கைக்கு கிடைச்சாச்சு அப்படியா? ஓ சார். ஆனா யாரும் பேப்பர் அனுப்பிக்கல எனக்கு. என்ன பேப்பர் கையில தான் சார் இருக்கிறேன். தானே பாருங்களே, அப்ப யாருமே எனக்கு சார் இப்படி மார்க்ஸ் வந்து இருக்குது என்றோ அல்லது டவுட் கேட்டோ ஏதோ பேப்பரை அனுப்ப சொல்லித்தான் சொல்லிக்கிறேன். ஆனால் யாரும் அனுப்பல. முடியுமா இருந்தா அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ், சரியா? ரைட், சார் போன முறை விட மார்க்ஸ் கூடிக்கு சார். அல்ஹம்துலில்லாஹ். என்ன மார்க்ஸோட? மாஷா அல்லாஹ். 70 சார். போன முறை எங்களோட ஸ்கூல்ல டீச்சரும் இல்ல, 50 தான் வந்துச்சு சார். உங்களோட கிளாஸ்க்கு வந்து பிறகு கொஞ்சம் கூடிட்டு சார். இப்ப 70 அவட? ஓம் சார், 70 வந்திக்கு. ஹையஸ்டும் 70 தான் சார். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண்டினியூவா நீங்க கிளாஸ் வாங்க இன்ஷா அல்லாஹ் மகள், உங்களுக்கு எப்படியும் சுவரா எடுக்கலாம். ஹைரு இன்ஷா அல்லாஹ். ஜுஹுதா 96. ஓகே, வெரி குட். ரைட், நல்லா ஜுஹுதா மகள். ரைட், மத்தாக்கள்ட்ட என்ன? ரைட், முஜாஹித் 81. எங்களோட பேப்பர் ஸ்கூல்ல எடுத்த பேப்பர் அனுப்புங்களா? ரைட், முஜாஹித், அடுத்த முஜாஹித் 84. ரைட், அப்துல்லா 94. கிருஷ்ணர் செகண்ட் 100. ரைட், ஓகே. ஃபாத்திமா 90. உமேர் 96. ரைட், தேட்டம் குறைஞ்சிக்கிறே ஜுஹுதோட 96. 4 மார்க்ஸ் பேத்திக்குது. அது எங்களை பேத்திக்குதுன்னதான் கொஞ்சம் பார்க்கணும், சரியா மகள்? அதுதான் முக்கியம். இல்லை எங்கே வந்திருக்குதுன்றதை பார்த்து அதை கட்டாயம் படிக்கணும், சரியா? நஷா 96. ரைட், எங்களுக்கு இன்னும் பேப்பர் தரல. எங்களோட செகண்ட் டைம் மார்க்ஸ் 93. அல்ல மாஷா அம்லா ஹைர். ஓகே, ஹாஜித் 61. ஹைர், பாரக்கல்லாஹ் ஃபீக். மகன் இப்படித்தான். இப்போ கூட 39 மார்க்ஸ் எனக்கு குறைஞ்சிக்குது இல்லையா? அது ஏன் குறைஞ்சிக்குது, எந்த இடத்துல எனக்கு மார்க்ஸ் குறையுது என்பதை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதில் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அடுத்த டீம்ல வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ், சரியா? பேப்பர் தரலைன்னா சாரா 81. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ரைட், ஓகே, பாரக்கல்லாஹ். ஜுஹுதா அரபிக் ஈஸி இல்லை, அரபிக் எஸ்ஐ லசியம். ஓகே, ரைட், ஓகே. அரபிக் எஸ்ஐல குறைஞ்சிக்கிற அப்படியா? ஹைர், ஓகே, ஹைர். ஓ சார். ஓகே, 96. யாரு? உமைர், காத்தாங்குடி துரியா வித்யாலயம். ரைட், நல்லா. நான் மட்டும்தான் அரபிக் லிட். ஹாஜரா, சரி. மார்க்ஸ் தரலையா? அப்ப பேப்பர் எங்களை வந்த அதெல்லாம் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். அர்க்கம் 85. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பேப்பர் நீங்களா தயாரிச்ச தெரியாது, சரியா? நான் அல்ல இருக்கும் மேல் மாகாணம் வேணா? இல்லை, நான் அல்ல சார். பேப்பர் தர இல்லை. செகண்ட் டைம் 95. ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக். 42 கேர்ள்ஸ் பட் 38 அரபிக் லிட். ஆல் ஏசியர். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ்.
42 பேர்ல 38 பேர் ஏ எடுத்துக்கிறாங்கன்னா மகன் சுஹுதா ஹைர் ஓகே. இல்ல சார் 42 பேர் டோட்டல். அதுல 38 பேர் தான் அரபிக் எடுத்தவங்க. எடுத்தவங்க ரைட்டா. எனக்கு வாங்கினா நீங்க அனுப்பிக்கிற மாதிரி பார்த்தா ஓல் ஏ சேர் அப்படின்னு தான் வழங்கினது. சரி ஹைர் ஓகே. நல்லா எப்படியும் நல்ல மானா எல்லாருக்கும் ஏடு கேளுமா. சரி ஓகே. சார் ஓ அடுத்தது எங்கட ஊர் வந்து சிங்கள ஏரியா சுட்டு எங்கடதுல மிச்சம் அரபிக் லிட் எடுக்கறல சார். 3 பேர் தான் எடுத்தது. அரபிக் லாங்குவேஜ் தான் எடுக்காம இருந்தது பரவாயில்ல. சிங்களம் இருக்கிறதான அரபிக் லிட் எடுக்கலாம் மகள், கஷ்டம் இல்லை, எடுக்கலாம். சரி ஓகே சார். ஓகே. அடுத்த பஸ்லயாவது எடுக்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சரி கிளாஸ் நடக்கிறதானே கண்டினியூவா வாராக்களே தெரியும். இப்ப யாரோ சொன்னீங்க, யாரு யாரு பேரு ஞாபகம் இல்ல. ஸ்கூல்ல டீச்சர் இல்லாம இந்த கிளாஸுக்கு மட்டும் வந்து படிக்கிறவங்க சார் இருக்கிறாங்க. சொன்னது எங்கட ஸ்கூல்ல தான் இல்ல டீச்சர். அப்படியா அதுதான். அப்ப நீங்க நீங்க அந்த அனுபவத்தை எடுக்கிறீங்க தானே. அப்ப இந்த கிளாஸுக்கு வந்து நீங்க எப்படி படிச்சு கொள்றீங்களோ அதே மாதிரி மற்ற தங்கச்சிமார்களும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இபிசி ஓகே நிர்வாகம் நீங்க எக்ஸாம் செய்யும் வரைக்கும் உங்களுக்கு முழுமையான வழிகாட்டலை தந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா ஜிசாக்கல்லா ஹைரா சார். ஓகே பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ரைட். நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச்னா அஹ்மத் ஃபோமி. ஓகே ஓகே இன்ஷா அல்லாஹ். ஹரில யாராவது மஹ்மூத் ஸ்கூல் மல்வான் யாராவது இருக்கிறீங்களா கிளாஸ்ல இன்னைக்கு? இல்லைனா மல்வான மஹ்மூத் அல் மஹ்மூத் இல்லை. ஹைர் ஓகே. சரி ஓகே. நாங்கள் அப்போ இன்ஷா அல்லாஹ் கிளாஸை இதோட நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இஸ்லாம். وعليكم السلام ورحمة الله وبركاته. சரி சுஹுதா மகள் நம்பரை கொடுங்கல. லிங்க் வந்து கிடைக்காத, குரூப் லிங்க் கிடைக்காது. நம்பரை கொடுங்க இன்ஷா அல்லாஹ் குரூப் ஆட் பண்ணிக்கொள்றோம். சரியா மகள்? ஓகே ரைட் ஓகே.